இத்தனைக்கு அந்த மகளிர் உரிமை மீட்பு பயண நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்களுக்கு மேல செய்துட்டோம். எல்லா ஊர்லயும் பண்ணியாச்சு. 25 நிகழ்ச்சிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு இடத்துலயும் நான் மீட்டிங்ல பேசும்பொழுது எந்த இடத்துல தெரியுமா மகளிர்லாம் ஒரே சிரிக்கிறாங்க. முதல்ல விவசாயத்தை பத்தி பேசினா பேசாம தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லாருமே விவசாயம் தானம்மா. நம்ம எல்லாம் என்ன விவசாய மக்கள். அதனால விவசாயத்தை பத்தி பேசினா ஆமா அப்படின்னு சோகமா கேட்டுக்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் புரிஞ்ச மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ஆமான்னு பதில் சொல்லுவாங்க. சில இடத்துல தொழிற்சாலைகளை பத்தி பேசுவேன். எவ்வளவு செலவு. ஆனா அந்த போராட்டத்தை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பகுதியில தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எல்லா சாலை ஏதாவது உண்ணாவிரதமா இருக்கட்டும், மனித சங்கிலி போராட்டமா இருக்கும், கடையடைப்பு போராட்டம், கையெழுத்து போராட்டம், எல்லா போராட்டம் செய்தா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த ஒரு திட்டம் கேட்டுட்டு இருக்கிறோம். எது? தர்மபுரி காவிரி உபரி நீர். உபரி நீர்னா என்ன? அதிகப்படியான வர தண்ணி. மழை காலங்களில் அதிகப்படியாக வரக்கூடிய தண்ணிய சேர்த்து வச்சு கொஞ்சோண்டு எங்க மாவட்டத்துக்கு கொடுங்கன்னு கேக்குறோம். எத்தனை தண்ணி கடல்ல வீணாகுது தெரியுமா? எத்தனை தண்ணி? கிட்டத்தட்ட பல 100 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணாகிறது. ஆனா தர்மபுரி மாவட்டத்துக்கு 3 டிஎம்சி. 3 டிஎம்சினா என்ன நம்பர் தெரியுமா? 3 பக்கத்துல 9 0 போட்டுக்கோங்க. 3க்கு பக்கத்துல 9 0. 1 0 போட்டா 10, 2 0 போட்டா 100, 3 0 போட்டா 1000 மாதிரி 3 பக்கத்துல 9 0 போட்டாதான் அத்தனை டிஎம்சின்னு அர்த்தம். அவ்வளோ லிட்டர் இல்ல, அது 28 லிட்டர். அதாவது அட்டைப்பொட்டியில கணக்கு போட்டீங்கன்னா ஒரு அடி அட்டைப்பொட்டிக்குள்ள 28 லிட்டர் தண்ணி பிடிக்குமா. அந்த மாதிரி 3 பக்கத்துல 9 0 அட்டைப்பொட்டி இருந்ததுன்னா அத்தனை தண்ணியும் தர்மபுரிக்கு வந்துச்சுன்னா தர்மபுரி மாவட்டமே பசுமையாயிடுமா. அதுக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க? 650 கோடி ரூபாய். 650 கோடி ரூபாய் இருந்தா இந்த 3 டிஎம்சி தண்ணி தர்மபுரி மாவட்டத்துக்கு வரும், பெண்ணாகரத்துக்கு வரும், எல்லா ஊருக்கும் வரும். நம்ம மாவட்டமே பசுமை ஆயிடும். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? காசு இல்ல. 650 கோடி ரூபாயை செலவு செய்வதற்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் கேக்குறேன், இப்ப 6550 கோடி ரூபாயை நபார்ட்ல கடன் வாங்கி இப்ப எதுக்காக 5000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல? கொடுத்தாங்களாமா? 5000 ரூபாய் வந்ததா எல்லா வங்கி கணக்குலயும்? ஏன் போன வருஷம் கொடுக்கல உங்களுக்கு? போன வருஷம் தேர்தல் இல்லை. எப்ப கொடுப்பாங்க? எலெக்ஷன் போதுதான் கொடுப்பாங்க. போன வருஷம் பொங்கல் கொண்டாடினீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் கொண்டாடினீங்களா? பொங்கல் கொண்டாடினீங்களான்னு கேட்டேன். கொண்டாடினீங்களா இல்லையா? 3000 ரூபாய் வந்ததான்னு கேட்கல. கொண்டாடினீங்களா? அதற்கு முந்தின வருஷம் பொங்கல் கொண்டாடினீங்களா? கோடை காலம் 2021 வந்ததா? வெயில் காலம் 2022 வந்து விட்டதா? 2023 கோடை காலம் வந்தது. அப்ப 5000 ரூபாய் வந்ததா? 2024 பொங்கல் வந்ததா? அப்ப 3000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. எப்ப 1000 ரூபாய் கொடுத்தாங்க உங்களுக்கு? 2024 தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய் வந்தது. அப்ப என்ன நினைக்கிறாங்க பெண்களை பற்றி? மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் கொடுத்து உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்றுதான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதானம்மா? அப்ப போன பொங்கல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரல. எலெக்ஷன் வரும்போது தான் பொங்கல் ஞாபகம் வருது. அந்த 3000 ரூபாய் அப்பதான் உங்க கணக்குல நிக்க வச்சு ரேஷன் கடையில குடுக்கறாங்களா இல்லையா? கரும்போட சேர்த்து. அதான், அதாவது அது வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி அப்படித்தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி கரும்பெல்லாம் கொடுத்து ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா நீங்க அவங்க செய்யற தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுருவீங்க. அவங்க 66 டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருவாங்க. ஒரு 500 சந்து கடையை திறந்துருவாங்க. அதன் மூலம் நம்ம மக்களை குடிக்க வச்சிருவாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு 3000 ரூபாய் கொடுத்தா போதும் நினைச்சிருவீங்கன்ற மனப்பால் குடித்திருக்கிறார்கள். அதனாலதான் 3000 ரூபாய் எலெக்ஷன் போது கொடுக்கறாங்க. இப்ப 5000 ரூபாய் எதுக்கு திடீர்னு? ஐயோ, கோடை காலம் வந்து விட்டது, என்னுடைய மக்கள் கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்காக இந்த 2 மாசம் அது கொடுக்க வேண்டிய காசை முன்னாடியே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் 5 மாசத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் வராதுன்னு அர்த்தம். தெரியுமா? அது
இன்னும் 5 மாசத்துக்கு 1000 ரூபாய் வராது. அதை தான் முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. எதுக்கு? எலெக்ஷன் தேர்தல் வந்தா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஐயோ 5000 ரூபாய் வந்தது, அந்த 5000 ரூபாவை வந்து கொடுத்தாங்க, அப்ப வந்து நம்ம வந்து அந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க.